தமிழக அரசினுடைய உளவுத்துறையினர் இடி அதிகாரிகளுக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி விட்டதாக சவுக்கு சங்கர் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். நம்மை பொறுத்தவரை இந்த கேஸ் என்பது வாதி பிரதவாதி என்று சொல்லக்கூடிய இரு நபர்களை சார்ந்தது. இதில் சவுக்கு சங்கர் தலையிட வேண்டிய நிலை எங்கே ஏற்பட்டது என்பதே நம்முடைய கேள்வி. சவுக்கு சங்கருக்கும் இதற்கும் என்ன தொடர்பு? அது ஒரு கேள்வி. இரண்டாவதாக, சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்களை இந்த விஷயத்தில் உதாரணத்திற்காக அவர் இழுக்க வேண்டிய காரணம் என்ன என்று பல்வேறு சந்தேகங்கள் நமக்கு ஏற்படுகிறது. திமுக கழகத்திற்கும் நன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் மீது களங்கத்தை ஏற்படுத்துவதற்காகவும் தமிழ்நாட்டில் உள்ள உளவுத்துறையினர் மீது களங்கத்தை இந்த அரசுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சதி வலைகள் இயங்குகிறது என்பதை நம்மால் அறிய முடிகிறது. இதற்கு முதற் காரணமாக இருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் அவர்களை கைது செய்து மிகச்சிறந்த அளவில் ஒரு விசாரணையை மேற்கொண்டால் இதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை வெளிப்படும் என்பது நம்முடைய கருத்து. நிச்சயமாக தமிழக அரசு இதில் தலையிட வேண்டும். தலையிட்டு சவுக்கு சங்கருக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம், அங்கு இருக்கக்கூடிய தலித் பிரவீனா என்று சொல்லக்கூடிய அந்த வழக்கறிஞருக்கு இவர்கள் மிரட்டல் தோணியில் மிரட்டல் விடுக்கிறார். அதே போன்று தமிழக அரசை குற்றம் சாட்டிவிட்டு இடி அதிகாரிகளை காப்பாற்றும் முயற்சியில் இவர் ஈடுபடுகிறார். சம்பந்தம் இல்லாமல் எங்கோ இருக்கக்கூடிய அமைச்சர் அண்ணன் தாமோ அன்பரசன் அவர்கள் மீது களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும், இந்த அரசுக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும். வரக்கூடிய தேர்தலில் திமுக கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெறக்கூடாது என்பதற்காகவே இந்த சவுக்கு சங்கர் போன்றவர்கள் செயல்படுவதாக நாம் அறிகிறோம். இதற்கு பின் இவருக்கு சீமான், அண்ணாமலை போன்றவர்கள் உறுதுணையாக இருப்பதாகவும் நாம் அறிகிறோம். ஆகவே இதில் சம்பந்தப்பட்டு தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து சவுக்கு சங்கர் அவர்களை கைது செய்து விசாரிக்க வேண்டும் என்பதே நம்முடைய விருப்பமாக இருக்கிறது. ஆரம்பத்திலேயே இப்படிப்பட்ட புல்லுருவிகளை எல்லாம் களையெடுத்தால்தான் இந்த அரசு இயந்திரம் சரியாக இயங்கும் என்று நாம் விரும்புகிறோம். காரணம், இது மக்களுக்கான அரசாக இருக்கின்ற காரணத்தால் இதிலே தெளிந்த நீரோடையாக இருக்கக்கூடிய ஒரு நீரிலே ஒரு களங்கத்தை ஏற்படுத்தும் போல் ஒரு கல்லை வீசுவது போல் இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் மீது உரிய நடவடிக்கை இந்த தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை. காரணம் என்னவென்று சொன்னால், இவர் இதில் மாத்திரமே இல்லை, தொடர்ந்து தமிழக அரசின் மீது அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும். G² என்று ஆரம்பித்தார். அதிலும் படு தோல்வி அடைந்து மன்னிப்பு கேட்டார். வீர சாவர்கர் பாணியில் இவர் மன்னிப்பு கேட்டார். அதே போன்று ஒவ்வொரு பிரச்சனைகளும் இவர் தலையிட்டு இந்த அரசுக்கு எதிராகவே செயல்பட்டு வருகிறார். இதை தமிழக அரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதே நம்முடைய கருத்தாக இருக்கிறது. காரணம், வலதுசாரி சிந்தனையாளர்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த சவுக்கு சங்கர் போன்றவர்கள் செயல்பட்டு கொண்டிருப்பதாகவே நமக்கு தெரிகிறது. இது சரியான போக்கு இல்லை, சரியான அணுகுமுறை இல்லை என்பதே நம்முடைய கருத்தாக இருக்கிறது. ஆகவே இவைகளை ஆரம்பத்திலேயே கண்டறிய வேண்டும் அரசு என்பதை கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமில்லாமல் இவர் புதிய பேருந்து நிலையத்திற்கு சென்று அங்கே விட்டிருக்கக்கூடிய கான்டாக்ட் பற்றியெல்லாம் கான்டாக்டர்கள் யார், இருக்கக்கூடியவர்கள் யார் என்றெல்லாம் இவர் எடுத்து மக்களிடத்திலே ஒரு பொய் செய்தியை பரப்பி வருகிறார். மக்களுக்கு வசதி இல்லை என்றும், மக்களுக்கு தேவைப்படாத இடம் அது என்றும், வேண்டியவர்களுக்கு அந்த சலுகைகளை எல்லாம் அளித்திருக்கிறார்கள் என்று மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை எல்லாம் சவுக்கு சங்கர் அவர்கள் தொடர்ந்து அடுக்கிக் கொண்டே போகிறார். ஆகவே இவரை கண்டுக்காமல் விடுவதை விட எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் பேசுகிறீர்கள் என்று ஆதாரத்தை கொண்டு வந்து தாருங்கள் என்று அவரை அரசு நிர்பந்திக்க வேண்டும் என்பதே நம்முடைய கருத்தாக இருக்கிறது. தனிப்பட்ட முறையில் சவுக்கு சங்கர் நம்முடைய நண்பராக இருந்தாலும் கூட அவருடைய கருத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பமாக இருக்கிறது. அவருக்கு இருந்த நற்பெயரும் அவரை பின்பற்றக்கூடியவர்களும் இதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். ஒரு நண்பராக இருந்து நான் இன்னொரு நண்பருக்கு சொல்லக்கூடிய செய்தி, நீங்கள் இந்த அரசில் இருக்கக்கூடிய அநியாயங்களை தட்டி கேளுங்கள். எங்கு இருந்தாலும் அதை பற்றி பரவாயில்லை. நல்லவைகளை பாராட்டாமல் இருந்தாலும் பரவாயில்லை. விஷம செய்திகளை நீங்கள் பரப்பக்கூடாது. அது உங்களுடைய திறமைக்கு, உங்களுடைய புகழுக்கு இது அழகல்ல என்பதையே நாம் தெரிவித்து கொள்ள விரும்புகிறோம்.